அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அன்பு, அமைதி மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கு திருத்தந்தை அழைப்பு. உரோமையின் ஓஸ்தியா லிதோவில் உள்ள புனித மரியா ரெஜினா பாசிஸ் பங்கு தளத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் மறையுரையில் பங்குத்தளச் சமூகம் கல்வி, நேர்மை மற்றும் தாராள மனப்பான்மையை தீவிரமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ, நம்முடைய அமைதி கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. அவர் நம்மை வழிநடத்தவும் மாற்றவும் அனுமதிப்பதன் மூலமும் நம் இதயங்களை அவருக்கும் அவருடைய அருளின் மூலம் நாம் சந்திக்கும் மக்களுக்கும் திறப்பதன் மூலமும் அவரை பின்பற்றுகிறோம் என்று கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ பிப்ரவரி 15 ஞாயிறன்று மாலை காலை 5 மணிக்கு உரோமையின் ஓஸ்தியா லிதோவிலுள்ள புனித மரியா ரெஜினா பாசிஸ் பங்குத்தளத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் மறையுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கடவுளின் சட்டத்தின் மாற்றும் வலிமையையும் அன்பு மற்றும் ஒப்புரவிற்கான அழைப்பையும் வலியுறுத்தி கூறினார். 10 கட்டளைகள் என்பவை கட்டுப்பாடுகள் அல்ல, மாறாக அவை உண்மையான சுதந்திரம் மற்றும் மனித நிறைவிற்கான பாதை என்றும், மற்றவர்களை மதிக்கும் மற்றும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளும் தன்மையில் அவை வேரூன்றியுள்ளன என்றும் விசுவாசிகளிடம் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. இன்றைய ஞாயிறு நற்செய்தி வாசகத்தை மேற்கோள் காட்டி, ஆன்மீக தீங்கு உள்ளத்திற்குள் தொடங்கும் போது விசுவாசிகள் தங்கள் இதயங்களில் கோபத்தையும் வெறுப்பையும் அகற்றிவிட வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை தலத்திர் அவையின் சவால்கள் குறித்து எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஓஸ்தியா லிதோவில் இளைஞர்களை பாதிக்கும் வன்முறை மற்றும் குற்றங்களை பற்றி விசுவாசிகளுக்கு எடுத்துக்காட்டி விளக்கினார். திருத்தந்தை மேலும் பங்குத்தளச் சமூகம் கல்வி, நேர்மை மற்றும் தாராள மனப்பான்மையை தீவிரமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஊக்குவித்த திருத்தந்தை, நற்செய்தி அநீதிக்கு எதிரான ஓர் எதிர்ப்பாக அமைந்துள்ளது என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். முதலாம் உலகப் போரின் போது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் நிறுவப்பட்ட பங்குத்தள வரலாற்றை துன்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் அடையாளமாக குறிப்பிட்டு காட்டினார். திருத்தந்தை இறுதியாக அமைதியின் அரசியாம் அன்னை கன்னி மரியாவின் வழிகாட்டுதலின் கீழ் தாழ்ச்சி மற்றும் விசுவாசத்தின் மூலம் அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்து தனது மறையுரையை நிறைவு செய்தார். திருத்தந்தை இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.